மிராக்கிள்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஜோக்ஸ் பார்த்து நல்லா வயிறுக்குள்ளுங்க சிரிக்க போறோம். எல்லாருக்குமே வணக்கம். ஆபீஸ்ல நடந்த விஷயத்த பத்தி சொல்லல அப்படின்னா எனக்கு தலையே வெடிச்சிடும். எனக்கு கூட படிச்ச ஒரு பொண்ணு, அவளும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அவளும் நானும் படிச்சு முடிச்சதுல இருந்தே எத்தனை ஆஃபீஸ் மாறினாலும் ஒன்னா ஒரே ஆஃபீஸ்ல தான் வேலை பார்க்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால ஒருத்தர் கேவலமா கூப்பிட்டுப்போம். அவளை நான் அவதாரம், சைத்தான் இப்படி எல்லாம் கூப்பிடுறது வழக்கம். நாங்க ரெண்டு பேருமே இட்லியும் சட்னியும் மாதிரி, டம்ளரும் தண்ணியும் மாதிரி, சாப்பாடும் சாம்பாரும் மாதிரி. அந்த சைத்தான் இந்த வாரம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிச்சு. வெறும் 10 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு படம் முழுக்க எப்படி தயாரிக்க முடியும்? 10 ரூபாய்னா 10 லட்சமா? 10 கோடியா அப்படின்னுலாம் நீங்க கேட்காதீங்க. வெறும் 10 ரூபாய் தான். அந்த சைத்தான் என்ன பண்ணுச்சுன்னு பாக்கலாமா? என்கிட்ட வந்து உனக்கு ஸ்வீட் கொண்டு வந்திருக்கேன், மதியம் லஞ்ச் டைம்ல தரேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஸ்வீட்டு போய் வேணான்னு சொல்லுவோமா? லஞ்ச் டைம்ல தான் தெரிஞ்சது சைத்தான் சடுகுடு விளையாட கூப்பிடுது அப்படின்னு. பேய்க்கு பெயின் பார்த்த கதையா போச்சு. லஞ்ச் டைம்ல முதல்ல அந்த ஸ்வீட்டான நியூஸ சொல்லிடுறேன் அப்படின்னு ஆரம்பிச்சது. ஒரு படம் ப்ரொடியூஸ் பண்ண போறேன், படத்துக்கு ஹீரோ ஹீரோயின் எல்லாம் செலக்ட் பண்ணியாச்சு, படத்துக்கு பேர் கூட வச்சுட்டேன். ஜாக்கி ஜான் சார் கூட பூஜையில கலந்துக்கிறாரு. படத்தோட பேர் என்னன்னு தெரியுமா? 36 மொட்டைகளின் அட்டகாசங்கள். எப்படி இருக்கு படத்தோட பேர் அப்படின்னு வேற கேட்டுச்சு. எனக்கு ஷாக் மேல ஷாக். சரி, யார் அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படின்னு கேட்டேன். அடுத்து குண்டை தூக்கி போட்டுச்சு அந்த அவதாரம். ஹீரோ நிறைய பேர் இருக்காங்க, ஆனா மெயின் ஹீரோயின் ஒண்ணுதான், அது நான் தான் அப்படின்னு காலையே கோலம் போட்டுச்சு. வெக்கமா இருந்துட்டு போட்டும், சரி ஸ்வீட் எடுத்து கொடு அப்படின்னு நான் சொல்ல, அது ஹேண்ட்பேக்கை திறந்து எடுத்துச்சு. ஒரு குட்டி பேப்பர்ல கொஞ்சோண்டு சர்க்கரைய, சீனின்னு சொல்லுவாங்களே அதுதான். ஐயோ, இவ்வளவு ஸ்வீட்டை நான் எப்படி சாப்பிட்றது, நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டேன். படத்துல வில்லி இருக்குது, யார் தெரியுமா அப்படின்னு என்ன காட்டிட்டு மறுபடியும் கால கோலம் போட்டுச்சு. அவதாரம் ஆடு புலி ஆட கூப்பிடுதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஜாக்கி ஜான் ஏதோ சொன்னீங்க, இந்த விஷயம் அவருக்கு தெரியுமா அப்படின்னு நான் கேட்டதுக்கு பாவித்தனமா கேட்டேன். நிறைய ஹீரோலாம் நடிக்க போறதா சொன்னியே, இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிச்சு. அவங்களுக்கெல்லாம் பணம் கோடியில தரணுமே. என்னைக்கு பூஜைன்னு கேட்டேன். நீ இன்னும் வளரணும், குழந்தையாவே இருக்க, செலவு எல்லாம் மத்தவங்களுக்கு தான், எனக்கு மண்டை முழுக்க மூளைன்னு சொல்லிச்சு. அதுக்கு பேரு கொழுப்பு, மூளை இல்ல அப்படின்னு சொன்னேன். படத்துக்கு பூஜை போடுறோம், அன்னைக்கு படத்தை புக் பண்றவங்க கிட்ட பேமெண்ட்டை வாங்குறோம். அப்புறம் ஹீரோ கால் ஷீட்டை சொதப்பறாருன்னு சொல்லி படத்தை விட்டு தூக்கிட்டோம்னு நீயே சொல்லிடு. படத்துக்கு பூஜை தேதியா? அத உன்னோட சேலரி டே அன்னைக்கு நீதான் சொல்லணும். கோ ப்ரொடியூசர் நீதான்னு சொல்லிச்சு. அது எங்கேயோ பாத்துக்கிட்டு பேசுச்சு. அங்க எங்க பாக்குறேன்னு ரூட் பிடிச்சு பார்த்தா என்னோட ஹேண்ட்பேக் பர்ஸ் எல்லாம் பாத்துக்கிட்டே சொல்லுது. ஐயோடா, இதுல ஒண்ணுமே இல்ல, நானே பாத்துட்டேன். காலியா இருந்துச்சு. இதுக்கு பேர் தான் வெறும் வாயில வடை சுடுறது. நீ செலவே பண்ண மாட்டியா? என்ன இப்படி சொல்லிட்ட? பூஜை அன்னைக்கு ஸ்வீட் செலவு, கற்பூரம்னு நிறைய செலவு செய்ய வேண்டியது இருக்கு, அதெல்லாம் நான் தான் பண்ணுவேன், மத்த செலவு மட்டும் நீ பாத்துக்கோ அப்படின்னு குண்டை தூக்கி போட்டுச்சு. இவ்வளவு செலவு செய்ய சொல்றியே, கட்டுப்படி ஆகுமான்னு தெரியல. ஸ்வீட்ன்ற பேர்ல வீட்ல இருந்து ஒரு குட்டி பேப்பர்ல சர்க்கரையை மடிச்சு கொண்டு வர்றப்போ கற்பூரம் 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வர போற, அதுவும் சில்லறையா இல்ல, அப்புறமா தரேன்னு சொல்ல போற. நம்ம ராசிக்கு என்ன பலன்னு மார்னிங் பேப்பர்ல படிச்சேன். எப்பவாச்சும் சரியா இருக்கும். வேலை செய்யாத கடிகாரம் ஒரு நாளைக்கு 2 தடவை கரெக்டா டைம் காட்டுற மாதிரி நட்பு தொல்லை தரும்னு இருந்துச்சு. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியாது. அப்பாக்கள் காலத்துல ஜென்ஸ் எல்லாம் பஸ்ல போறப்போ லேடிஸ் நின்னா இடம் கொடுப்பாங்க. இப்பெல்லாம் யாரும் அப்படி கொடுக்கறதே கிடையாது. ஏன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் கூட இருக்கிற காமெடி பீஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்றேன். என்னையும் இதுல சேர்த்து கோர்த்து விட்டுருச்சு. ஒரு தடவை பஸ்ல நான் பின்னாடி ஏறிட்டேன், அது முன்னாடி ஏறிச்சு. எனக்கு சீட் கிடைச்சு உட்காந்துக்கிட்டேன், அதுக்கு சீட் கிடைக்கல. என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? பழைய டெக்னிக் தான். 3வது சீட்ல வாமிட் வர மாதிரி ஆக்ஷன் பண்ணுச்சு. அது நல்லா தான் இருக்கு அப்படின்னு அந்த பஸ்ல எனக்கு மட்டும்தான் தெரியும். வழக்கம் போல அந்த சீட்ல இருந்த ஜென்ஸ் எந்திரிச்சிட்டு நீ உட்காருமான்னு சொல்லி இடம் கொடுத்தாங்க. இந்த சைத்தான் என்ன கூப்பிட்டு என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? என்ன கூப்பிட்டு சத்தமா நீ சொன்ன மாதிரியே இங்க இருந்து லூசுங்க எந்திரிச்சிருச்சுடி, நீ கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு கோத்து விட்டுருச்சு. இப்போ மொத்த பஸ்ஸும் அவளை விட்டுட்டு என்ன திரும்பி பார்த்துச்சு. அவ அப்பாவிதான், நீதான் இவ்வளவுக்கும் காரணம் அப்படின்னு சொல்ற மாதிரியே எனக்கு இருந்துச்சு. இன்னொரு தடவை என்ன பண்ணுச்சுன்னு தெரியுமா? அதே மாதிரி பஸ்ல 2 பேரும் ஏறினா உட்கார இடம் இல்ல. அடுத்த ஸ்டாப்ல தான் நாங்க இறங்க போறோம், பரவாயில்லன்னு நினைச்சு பக்கத்துல இந்த வேதாளம் வெடி சிரிப்பு சிரிச்சிருச்சு. போன்ல யார்கிட்டயோ பேசுற மாதிரி பாவ்லா. யாருமே போன்ல இல்ல. ஆமா, முட்டி விழுந்து பெருசுங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு வருதுங்க. எனக்கு என்னன்னு வீரவசனம் எல்லாம் பேசிச்சு. இவ தொல்லை தாங்காம 2 இளவட்ட பசங்க எந்திரிச்சு சீட் கொடுத்தாங்க. இவதான் அடுத்த ஸ்டாப்ல இறங்கணுமே. அவங்கள்ட்ட இவ பெருந்தன்மையா, வேணாம் அங்கிள், வயசான காலத்துல போய் நீங்க உட்காருங்கன்னு சொன்ன உடனே அந்த இளவட்ட பசங்களுக்கு அவமானமா போச்சு. அங்கிள் ஆம்ல,
வேணும்னே இப்படி செஞ்சா அடுத்தவங்களுக்கு யார் இடம் கொடுப்பாங்க? இதுக்கு முன்னாடி 2 பேரும் வேலை பார்த்த ஆஃபீஸ்ல ஒன்னாதான் வேலை பார்த்துட்டு இருந்தோம். என்னை எப்படி கோத்து விட்டு வேலையை காலி பண்ணுச்சுன்னு சொல்றேன். அந்த ஆஃபீஸ் பாஸ் மட்டும் தமிழ்ல பேசுவாரு. ஆனா மத்தவங்க அவர்கிட்ட இங்கிலீஷ்ல தான் பேசணும். ஏதாவது பெர்மிஷன், லீவு அப்படின்னு போட்டா இங்கிலீஷ்ல தான் லெட்டர் கொடுக்கணும். சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த அவதாரம் தன்னோட 2 வீலர்ல ஆபீஸ் வரும்போது முன்னாடி இருந்த டெம்போல மோதி வண்டி லேசா சொட்ட விழுந்துருச்சு. ஆபீஸ் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுச்சு. எதிரில வந்து வேற ஒரு பைக்ல ஒரு ஆள் ஹெல்மெட் போடல. அந்த ஆள் தலை சொட்ட, அதுல கண்ணு கூசி என் வண்டி சொட்டையாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த ஆள் மண்டைக்கு வெளியேயும் ஒண்ணுமில்ல உள்ளேயும் ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லிச்சு. சைத்தான் சடை போட கூப்பிடும்னு அப்ப தெரியல, கோர்த்து விட்டுருச்சு. எனக்கு மூட் அவுட்டு, லீவு போட போறேன்னு சொல்லிட்டு அவ கேபினுக்கு போச்சு. அவரோட தலைய பார்த்துட்டு சொல்லிச்சு, எனக்கு மண்டை மேல கொண்டை போடுற அளவுக்கு இருந்தாலும் நானே ஹெல்மெட் போடுறேன். ஹெல்மெட் போடாத அந்த சொட்டையால என் வண்டி சொட்டையாயிடுச்சு பாஸ் அப்படின்னு சொல்லி பாஸோட சொட்ட தலைய பார்த்துட்டே சொல்லிச்சு. அவர் உடனே கெட் அவுட்னு சொல்லிட்டாரு. இது ஏதோ லீவ் சாங்ஷன் ஆன மாதிரி மகிழ்ச்சியா வெளியே வந்துச்சு. பாஸ் வெளியே வந்து அந்த வண்டி யாரோடதுன்னு கேட்டாரு. உடனே இந்த அவதாரம் சத்தமா, என்ன பார்த்து நீ சொன்னது கரெக்ட் தான், நியாயமா யாருக்கு லீவ் வேணும்னாலும் தானே கேட்கணும். ஆனா பாஸ் வண்டி யாரோடதுன்னு கேக்குறாரு. இப்பதானே தெரியுது பாஸ் ஒரு லூசுன்னு. நீ சொன்ன மாதிரி அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி என்ன கோத்து விட்டுருச்சு. நான் அப்படி சொல்லவே இல்லைன்னு சொல்லியும் யாருமே நம்பல. நான் பாஸ கூல் பண்றேன்னு இன்னொரு அலப்பறை பண்ணிடுச்சு. நீங்க என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டுடுச்சு. அவரும் சந்தோஷமா பெருமையா ஒரு பிராண்டோட நேம் சொன்னாரு. அதை தான் யூஸ் பண்றேன் அப்படின்னு. அதை யூஸ் செஞ்சு பாருங்க, அதுக்கு இல்ல அதை யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொன்னா பாருங்க. என்னையும் மறுபடியும் சேர்த்து கோத்து விட்டுட்டா. 2 பேருக்கும் இப்படிதான் போன ஆபீஸ்ல வேலை விட வேண்டியதா போச்சு. அவளுக்கு இன்னொரு ஆபீஸ்ல இன்டர்வியூல கரெக்டா பதில் சொல்லியும் வேலை கிடைக்காம போயிடுச்சு. என்ன அலப்பறை பண்ணுச்சுன்னு இப்ப பாக்கலாமா? இன்டர்வியூல இப்படி கேட்டாங்க, ஒரு பிளைட் கிளம்பி டெல்லி போக 4 மணி நேரம் ஆச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ என்னோட வயசு என்ன? இவ சொன்னா அப்படின்னு, உங்க வயசு 30. அவரு ஆச்சரியமா, கரெக்டா எப்படி இவ்வளவு கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு கேட்டாரு. ஆன்சர் கரெக்டான்னு பாருங்க, எப்படி சொல்றதுன்னெல்லாம் ரகசியம், எப்படின்னு தெரியல. அவருக்கு தலை வெடிச்சிடும் போல வம்படியா கேட்டாரு. இவ்வளோ அது வந்து சார், எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு முழு பைத்தியம் இருக்குது, அதுக்கு வயசு 60. அப்போ உங்க வயசு இதுல பாதி அப்படின்னா 30 தானே? அதுதான் சொன்னேன், இது நம்மள அறப்பைத்தியம்னு சொல்லுது அப்படின்னு லேட்டா தான் அவர் புரிஞ்சுது. இன்டர்வியூட ரிசல்ட் பெனால் ஆகி போயிடுச்சு. அப்பதான் இது ஒரு உண்மையை சொல்லிச்சு, நமக்கு வாய் தான் எதிரி அப்படின்னு. நமக்கு இல்ல உனக்குன்னு நான் சொல்லி வச்சேன். இந்த மாதிரி நீங்களும் உங்க கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நிறைய அலப்பறைகள் அனுபவிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி உங்களை வருத்தி வாட்டி எடுக்கிற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.